ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தேவனுடைய வல்லமை நமக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். தேவனுடைய வரங்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். தேவன் தன்னுடைய வல்லமையினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். சில தேவ பிள்ளைகள் எலியாவை போல என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள், வாஞ்சிக்கிறார்கள். சிலர் எலிசாவை போல இரட்டிப்பான வரங்களோடு வல்லமையோடு என்னை நிறைத்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் தேவ வல்லமையினால் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறார்களா என்று சற்று கூர்ந்து கவனித்து பார்த்தால் இல்லை என்பது உண்மை. ஏன் தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்பவில்லை என்கின்ற காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுது தேவனுடைய வல்லமை நம் மேல் பெருகும் என்றால், தேவ கிருபை எப்பொழுது நம் மேல் அதிகமாக பெருகும் என்றால், தேவனுடைய பிரசனம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும் என்றால், நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே தேவனுக்கும் தேவ பிரசன்னத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை நம்மேல் பெருகி இருக்கும். நாம் எந்த வல்லமை பயிற்சி முகாமுக்கு போவதினாலோ ஊழியத்திற்கான சிறப்பு பயிற்சிகளை நாம் எடுப்பதினாலோ தேவனுடைய வல்லமை நம்மேல் பெருக போவதில்லை. தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் போய் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய வல்லமையினாலே நிரப்புவார். எப்படி என்றால், மோசே என்கின்ற ஒரு தேவ மனிதன் அந்த சீனாய் மலையில தேவ சமூகத்தில் போய் இரவும் பகலும் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தான். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்படுகிறது, ஒன்று கர்த்தர் அவனோடு பேசுவார், இல்லை என்றால் இவன் கர்த்தரோடு பேசுவான். இதனுடைய முடிவு என்ன? அவன் அந்த ஜெப நாட்கள் முடிந்து மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகம் அதிகமாய் பிரகாசித்தது. ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். மோசையினுடைய முகம் பிரகாசித்ததற்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தியானத்திலும் அவன் காத்திருந்தான். ஆகவே அவன் மேல் தேவனுடைய வல்லமை பெருகி இருந்தது. அவன் மேல் தேவனுடைய கிருபைகள் பெருகி இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு இப்பேற்பட்ட கிருபைகள் வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு சில மணி நேரங்களை ஒதுக்குங்கள். தேவ சமூகத்தில் போய் காத்திருங்கள். வேத வசனங்களை தியானியுங்கள். தேவனை ஆராதியுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு உங்கள் சிந்தைகளிலே, உணர்வுகளிலே, எண்ணங்களிலே உண்டாகும் அளவுக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்திராத அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் முழுவதும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் ஜெப சிந்தையும் உங்களை நிரப்பி இருப்பதாக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வல்லமை எங்கள் மேல் அதிகமாய் தரித்திருக்கப்பட இன்றைக்கு உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் ஓடி வருகிறோம். உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்கள் ஜெப வாழ்க்கைக்கு எதிரான சத்துருவின் தடைகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. சிலுவையின் இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.